எல்லா கிழங்கும் பெருசாக காமிச்சிடலாம்னு பார்த்தோம், எல்லாம் உடஞ்சி வச்சு. இது ஒன்று மட்டும்தான் பெருசாக இருக்குது, பார்த்துக்குங்க. அவர் வளத்துக்கு இருக்குன்னு யா இடுப்பு ஆழத்துக்கு இருக்காது. வெற்றிகரமாக கிழங்கு தோண்டி முடிச்சாச்சு. ஆமாம், இது ஒன்று தான் முழுசாக எடுக்க முடிஞ்சிச்சு, பார்த்துக்குங்க. ஆமாம், சேப்பாமுக்கு திருப்பி தள்ளுங்க. இந்த மாதிரி தான் பறிக்கணும், இந்த மாதிரி தான் பறிக்கணும். ஆமாம், இப்போதைக்கு தொட அளவுக்கு தோண்டியிருக்கேன், பார்த்துக்குங்க. ஆமாம் ஆமாம், இன்னும் கொஞ்சம் ஒரு ஆள் மட்டத்துக்கு தோண்டினாத்தே கிழங்கு எடுக்க முடியும். அங்கே வர்ற அவன் பின்னாடி, அவன் பின்னாடி நீட்டிக்கிட்டு பாரு கொடி. அந்த பக்கம் தள்ளு, அந்த செடியில் வெட்டி. அந்த அது ஒன்றே ஒன்று போதும்டா, இந்த ஒரு கொடியை மட்டும் தோண்டு. அந்த பக்கம் பாரு, அங்கிட்டு தள்ளி விட போட்டேன். போய் இங்கே அடுத்த ஆள்கிட்ட கொடுத்து நீ போ, 2 பக்கம் பறி வச்சா நடு கொண்டு வச்சா 2 தோண்டி எடுத்துக்கலாம். போய் அப்போ சொல்லு படிக்கால, நம்மளுக்கு காப்புக்கால படிக்காலா போட இந்த கிழங்கையும் தோண்டி எடுத்துறேன்னு. நடு கொண்டு வச்சா 2 தோறா எடுக்கிற மாதிரி தானே. அங்கேக்கு எங்கேக்கு எடுக்க முடியாது. இப்படி படுத்து கிடந்தீங்கன்னா எப்போ தோன்றது? தோண்டி எல்லாம் போடு, எவ்வளோ நேரம் ஆக போகுது. உடனே இந்த வீடியோ உயிராக இல்லை வகம். நம்ம தான் வள்ளிக்கிழங்கு தோன்றதில் நம்ம தான் ஃபேமஸ். ஆமாம், அம்பலாரிலே நம்ம தான் ஃபேமஸ் வள்ளிக்கிழங்கு தோன்றதில். ஒரு தடவை தின்னோம்னா அது ஒரு தடவை தின்னோம்னா அடுத்த அப்படி ஆகும், வந்துக்கிட்டே இருக்கேன். ஆமாம், கிழங்கு திங்கணுமேடா திங்கணும்னே. நான் சொல்கிறேன் டாக்காமனை போடு, இங்கே பேசிக்கியா. திங்க நல்லா ருசியாக இருக்கேன். ஆமாம், இன்னும் 4 கண்டம் திங்கலாமான்னு இருக்கேன். உங்கள் காலில் நேரடியாக நூறடி எழுப்பில் இதுக்கு கொல்லிமலைக்கு. ஆமாம், பார்த்துக்கிட்டேன். கிழங்குல குத்தாமேடு நல்லா சைஸா. உங்கள் கால் கொல்லிமலைக்கு வீடியோ போட்டு விடு. ஆமாம், பார்த்துக்கிட்டேன். அந்த ஏரியாவில் இது பார்த்துக்கானு. நான் அங்கே இங்கே பிடிக்கிறேன் டாக்காமனே. அப்படியே அப்படியே அள்ளி மண்ணை அள்ளி அங்கிட்டு போட்டு கணக்காக சைஸாக அப்படியே கிழங்கு தட்டி எடு பார்ப்பான். உடையாம கிழங்கு எடுக்க முடியாது, பையத்தான் எடுக்கணும். பையத்தான் கிழங்கு எடுக்க முடியும். பையதான் உடனே நான் என்ன சேசிப்பியா? ஆமாம், அப்படி எங்கே வாங்கி ரொம்ப டைம் எல்லாம் பக்கத்துலேயே கொடுத்து எட்டிலாம் போட முடியாது. இன்னும் கொஞ்சம் தோன்றணும். இப்போ நேரம் இந்த இதை இதுக்கும் பெருவிட்டு சொல்லுவேன். யாரு சொல்கிறேன்னு. ஆமாம், இந்த நண்டிப்பானே அருவாளில் வெட்டினேன் வச்சுக்கிட்டு எங்கே கணக்காக தோண்டி கணக்காக எடுக்கணும். ஆமாம், இப்படி தோன்றமே ஒரு புதையில கிதையில கிடைக்குதா? இவ்வளோ கஷ்டப்படுறமே, அம்பளாயிரம் கஷ்டப்படுறானே. ஒரு புதையில கிடைச்சுன்னா பொழச்சிக்கலாம்ல. சரி, பெருசா என்னமும் கிடைக்குதா? ஒரு மைசூரும் இல்லை. மாம்பட்டியை கொடுங்க. கவனம். நீ மூஞ்சி அடியா கை காலம் என்ன மூஞ்சி என்னடா மூஞ்சி கையை காலம் பட்டு இருக்கிற. நீ பம்பட்டி மண்ணாளி போடும் போதெல்லாம் நிமிரும் போது மூஞ்சி வந்துடுது. ஆண்டா பின்ன எதுக்கு நான் உட்காந்துருக்கிறேன்? எதுக்கு உட்காந்துருக்கேன்? மாமே ஐடியா சொல்றதுக்குதான். கணக்கான ஐடியா சொல்லுவேன். அப்படி மண்டைகால் போட்டு பாரு, நம்மளாருன்னா கணக்காக காமிக்கணும். அப்படி போடுறா காமனை. அந்த காலடி மண்ணை எடுத்துட்டுனா நான் பறிச்சிருக்கிறதுக்கு படுத்துட்டு கூட எடுக்கலாம். அப்படித்தான் எடுக்கணும். அப்புறம் போய் சும்மா அங்கே போய் மேல மண்ணை போடுறா. இப்போதே ஒரு ஆள் மட்டும் தோண்டி முட்டுன்னு கேட்காம நான் அண்டான்னு நினைச்சேன். இப்போதான் இடுப்பாலம் தோண்டி இருக்கான். விட்டு பாரு, நாய் மாதிரி கெசுன்னு இழப்பு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாத்துக்குங்க இந்த வேறுதான் பாத்துங்க. கவட்டை இருக்கா? அந்த கவட்டையில வந்து பழைய கிழங்கு, அது வந்து புது கிழங்கு. அந்த பக்கம் தைக்கு மேலால இருக்குது. உருளைக்கட்ட மாதிரி உட்காந்துக்கிச்சா உட்காந்து கேட்டு கிழங்கு அப்படியே உட்காராம மேல
மாரி இப்போ தைக்க பக்கம் பாரு மண்ணை தொட தொட அதில் மஞ்சள் இருக்குது, இதில் மஞ்சள் பாரு. கட் பண்ணவா ஆ ம்